என்னடா இவன் மூஞ்சில் வந்து துணியெல்லாம் கட்டிட்டு நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து தெளிப்பான் களைக்கொல்லி போட்டுட்ருங்க. தெரியுதுங்களா? ட்ராப்பாக போகும். அப்படியே ட்ராப்பாக தாங்க தெளிக்க முடியும். இது இப்படி நம்ம விசிறோம், ட்ராப்பாக உயும் தெளிப்பானுங்க. இங்கே பாருங்கள், தண்ணிக்குள்ளே அப்படியே ட்ராப்பாக போய் உயிர்ந்த உடனே தண்ணி ஸ்ப்ரெட் ஆகும். தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், அப்படியே தண்ணியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். அவ்வளோதாங்க. இது தெளிச்சுட்டோன்னா பில்லு எதுவும் அவ்வளோவா வராதுங்க. தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தெளிப்பேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் தண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுதுங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் தைரியமாக செஞ்சுருவேங்க. இந்த மருந்து போடுறது, மருந்து தெளிக்கிறதுனா மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா எனக்கு ஸ்மெல்லு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எனக்கு நெடிகள்லாம் பயங்கரமாக ஏறிக்கிட்டே இருக்குங்க. செட் ஆகுறதில்ல. லைட்டாக ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் இல்லைங்களா? வாயெல்லாம் கசக்கிற மாதிரி இருக்கும் அந்த மருந்து தெளிக்கும் போது. இது மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டங்க. மற்றபடி எல்லா வேலையும் ஈஸியாக பார்த்துருவேன். அதனால தான் கொஞ்சம் நம்ம சேஃப்டிக்காக நம்ம துணியை கட்டிக்கிட்டு தெளிச்சிட்ருக்கோம். இதுதாங்க நம்ம வேலை. இப்படி தான் பார்க்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாற்று வச்சு 3 நாளுக்குள்ளே போட்டுருணும். அட்லீஸ்ட் 3 நாளுக்குள்ளே போட முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 நாளுக்குள்ளே போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த குட்டி குட்டி பில்லு, எந்த ஒரு பில்லுமே வராது. நம்ம அந்த நாற்றுல வச்சு நட்டது மட்டும்தாங்க வரும். சைடில் வர பில்லுலாம் பெருசாக வராது. அதுக்காக தான் தெளிப்பான களைக்கொல்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்ப்போங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் முடிஞ்சால் போடுறேன். சரிங்களா? ஓகேங்க, பாய்.